அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டவர் பார்மசி தினேஷ். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஆர்எஸ் பவுடர். அந்த பவுடர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ போகலாம். சிஆர்எஸ் பவுடர். சிஆர்எஸ் பவுடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான மினரல் சப்ளிமெண்ட். மினரல் சப்ளிமெண்ட் என்னென்ன மினரல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம், அயன், ஜிங்க், காப்பர் போன்ற மினரல்ஸ் இருக்கு. இது வந்து குறிப்பா எந்தெந்த மாதிரி கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு, ஆடு, குதிரை, பன்றி இவங்களுக்கு இந்த பவுடர் நம்ம ரெகுலரா கொடுக்கலாம். இப்போ ரெகுலரா அந்த பவுடர் நம்ம கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மில்க் ஹீல்டு அதிகமாகுது. அதாவது பால் உற்பத்தி திறன் அதிகப்படுத்துது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது கரு போடுறது. கரெக்டான டைமுக்கு மாடு பருவத்துக்கு வர்றது, கண்ணுக்குட்டி நிற்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குது. அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் இம்யூன். அதாவது நல்லா ஒரு திடமாக இருக்கிறதும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிஆர்எஸ் பவுடர் பயன்படுது. மற்ற சிஆர்எஸ் பவுடர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. விட்டமின்ஸ்னா என்னென்ன விட்டமின்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ, விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டி போன்ற 3 வகையான விட்டமின்ஸ் இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, ஹை பயோ அவைலபிலிட்டி மினரல்ஸ். பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஒரு பவுடர் உள்ள போய் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, எந்த அளவு நம்ம வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கறது தான் பயோ அவைலபிலிட்டி. அப்புறம் ட்ரைக்ளோரைட் சிட்ரேட் இருக்கு. இந்த ட்ரைக்ளோரைட் சிட்ரேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஒரு ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும், ஜீரண சக்தி அதிகப்படுத்திட்டு வேஸ்ட் ஃபேட்டு எல்லாத்தையுமே கரெக்டான முறையில் வெளித்தள்ளுறதுக்கும் இந்த இது பயன்படுது. இந்த பேக்கெட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பிளாஸ்டிக் கவர்ல தான் வரும். அது வெயிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ, 2.5 கிலோ, 10 கிலோ, 20 கிலோ பேக்கெட்ல இந்த பவுடர் வந்து தயாரிக்கும். இந்த பவுடரை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பசுவா இருந்தாலும் சரி, ஒரு குதிரையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அந்த பவுடர் நம்ம கொடுக்க போறோம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுக்க போறோம் அப்படின்ற போது எவ்வளவு கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 30 கிராம் காலையில கொடுத்தாலும் சரி, மதியம் கொடுத்தாலும் சரி, நைட்டு கொடுத்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 30 கிராம் ரெகுலரா இந்த சிஆர்எஸ் பவுடர் நம்ம கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா, கால்நடைகளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்ல ஹெல்த்தியா இருக்கும். கரெக்டான கரெக்டான ஒரு சீசனுக்கு பருவத்துக்கு வரும். அதோட இல்லாம பால் கறக்கிறோம், பால் சொசைட்டிக்கு ஊட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா, கரெக்டான அந்த பால் உற்பத்தி அதிகப்படுத்தி விவசாயிகளுக்கு இந்த கால்நடைகளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பைண்டிங்ல இந்த பவுடர் நல்லா இருக்கு. மேக்சிமம் இந்த பவுடரை பத்தி லோக்கல்ல யாருக்கும் தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பவுடரை வாங்கி உங்க கால்நடைகளுக்கு கொடுத்து பாருங்க. நல்லா இருக்கும். ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.